வணக்கம். இன்றைய முக்கிய தமிழ்நாடு செய்திகளுடன் வந்திருப்பது உங்கள் செய்தி வாசிப்பாளர் விக்ரம். செய்திகள் இதோ. நாம் தமிழர் கட்சி வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் சரிபாதி, அதாவது 50% இடங்களில் பெண் வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனது கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்து இறுதி பட்டியலை வெளியிட்டுள்ளது. மதுரையில் உள்ள முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு சொந்தமான 15க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இன்று அதிரடி சோதனை நடத்தினர். காவிரி டெல்டா மாவட்டங்களில் திடீரென பெய்த கோடை மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த பருத்தி பயிர்கள் பெருமளவில் சேதமடைந்துள்ளன. வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான காலக்கெடுவை அடுத்த மாதம் வரை நீட்டித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கொடைக்கானல் பள்ளங்கி மலைப்பகுதியில் காட்டுத்தீ பல ஏக்கரில் பரவி எரிவதால் அருகிலுள்ள வனப்பகுதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளின் பட்டியலை திமுக தலைமை இன்று மாலை அறிவிக்க உள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் 23 தொகுதிகளுக்கான அதிமுக முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை அதன் பொதுச் செயலர் நேற்று வெளியிட்டார். இதுடன் தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்த தமிழ்நாடு செய்திகள் நாளை காலை. நன்றி, வணக்கம்.